நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இன்றைக்கி போயிட்டுருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம் வாண்டேர் மஹால் சிதம்பரத்தில் ஆரோவிட்டா அவங்களோட எக்ஸ்போ போயிட்டுருந்தாங்க. டே 1 சாட்டர்டே நாங்கள் போயிருந்தோம். கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு எப்படி எல்லோரும் அதில் நின்று சாரீ செலக்ட் பண்ணுறாங்க, குர்த்தி செலக்ட் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா அவங்களோட பாத்வே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து யுனிவர்சல் பொட்டிக் போயிருந்தோம், பாண்டிச்சேரி மைத்திலி போட்டிருந்த எக்ஸ்போக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் கைகோர்த்து நடந்து போகலாம், அந்த மாதிரி ஒரு பாத்வே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டால்ஸ்லேயுமே போய் பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கைகோர்த்து ஒரு 3 பேர் தான் நடக்க முடியும். 3 பேர் நடக்கலாம் அப்படிங்கும்போது ஸ்டாலில் ரெண்டு பக்கமுமே ஸ்டால் இருக்கும். ஸோ ஒரு ஆள் தான் போக முடியும், அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ யார் கவர் பண்ணாலுமே அங்கே கூட்டம் வந்து ரொம்ப ஹெவியாகவே தெரியும். ஓரளவு கூட்டம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட பாத்வே வந்து ரொம்ப கம்மியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அது மட்டும் தான் சொல்கிறேன். யாருக்காவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாமே ரொம்ப நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தாங்க. ரேஷ்மா வந்திருந்தாங்க, அவங்களோட பிராண்ட் கூட சம்திங் ஏதோ இருந்தது, சாரீ தான். இவங்க பார்த்திங்கன்னா புருஷ் புட்டிக், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த ஆரோவிட்டா எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணுறதுல நிறையா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு சர்பத்துக்கு தான்.